கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சந்தோஷ் சிவனோட இனம் வெளியாகிறதுல சிக்கல். தமிழர்களுக்கு எதிராக இனம் படம் எடுக்கப்பட்டிருக்கிறதா எழுந்த புகாரை அடுத்து சந்தோஷ் சிவனோட இனம் படம் வெளியாவதுல சிக்கல் உருவாகி இருக்கு. பிரபல ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இயக்கியிருக்கும் படம் இனம். இந்த படத்துல சரிதா, கருணாஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை லிங்குசாமியோட திருப்பதி பிரதர்ஸ் வெளியிடுறாங்க. மார்ச் 28 இந்த படம் வெளியாக இருக்கும் நிலையில படத்துக்கு புது சிக்கல் உருவாகி இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி இனம் படத்தோட பிரீமியர் ஷோ சென்னையில நடந்துச்சு. திரையுலகை சேர்ந்த விஐபிகளுக்காக திரையிடப்பட்ட அந்த பிரீமியர் ஷோல இயக்குனர் வ. கௌதமன் உள்ளிட்ட தமிழின உணர்வாளர்கள் சிலரும் படத்தை பார்த்திருக்காங்க. இனம் படம் முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு எதிரானதா எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்போ படம் பார்த்த பலர் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தந்தை பெரியார் திராவிட கழகத்தோட சார்பில் கொளத்தூர் மணி சென்னை போலீஸ் கமிஷனரை சந்திச்சு ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அதுல இனம் படம் தமிழர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதனால அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு, இந்த படத்தை தமிழக அரசு தடை செய்யணும்னும், படத்தை மீறி திரையிட்டா தியேட்டர் முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு தன்னோட புகார்ல சொல்லியிருக்காரு. இதற்கிடையில இந்த பிரச்சனை தொடர்பா இயக்குனர் சங்கத்துல விவாதிக்கப்பட்டுச்சு. அப்போ பேசின இயக்குனர் சங்க உறுப்பினர்கள், தமிழ் உணர்வு எங்களுக்கும் இருக்கு, தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் முதல்ல குரல் கொடுக்கறது இயக்குனர் சங்கம் தான். கர்நாடக தண்ணீர் பிரச்சனை தொடர்பா நெய்வேலி வரை போராட்டம் செஞ்சோம். இலங்கை தமிழர் பிரச்சனை தொடர்பா ராமேஸ்வரம் வரை போராட்டம் செஞ்சோம். இந்த படத்துல இலங்கை தமிழர்களுக்கு எதிரான காட்சிகள் எதுவும் கிடையாது. தமிழ் இனத்துக்கான படம் தான் இனம். சென்சார் போர்டு வரி விலக்கு செஞ்ச போதும் ஒரு படத்தை தடை செய்யறாங்கன்னா அவங்க படத்தை பார்க்க வாய்ப்பில்லை. இந்த படத்தை எடுத்தது, தயாரிச்சது சங்க உறுப்பினர்கள். இவங்களை பாதுகாக்கிறது எங்களோட கடமை. இது மாதிரி தடை கொடுத்தாங்கன்னா படைப்பாளியோட சுதந்திரம் பறிக்கப்படும். படங்களுக்கு தடை விதிக்கிறது விஸ்வரூபம் மாதிரி தொடர் கதையாகிவிடக் கூடாது. இந்த படம் உலகம் முழுவதும் போய் சேருகின்ற படம். அதனால இந்த படத்தை தடை செய்யாம படத்தை ரிலீஸ் செய்ய அரசு முன்வர வேண்டும்னு இயக்குனர்கள் சங்கம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு.